ஒரு நாள் ராத்திரி ஒரு பையன் அவன் ஊர்ல இருந்து பக்கத்து ஊரு போய்கிட்டு இருக்கான். ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல போறப்போ தம்பி பார்த்து போப்பான்னு ஒரு குரல் கேக்குது. குரலை கேட்ட உடனே திரும்பி பாக்குறான். அங்க ஒரு வயசானவர் நின்னுட்டு இருக்காரு. அவரை பார்த்தவன் குழப்பத்தோட ஏன்னு கேட்க, அதுக்கு அந்த பெரியவர் பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த ரோட்ல ஒரு வியாபாரிய சில வயசு பசங்க கொன்னுட்டாங்கன்னு சொல்றாரு. அதை கேட்டு அதிர்ச்சியான இவன், வியாபாரியா, ஏன் அப்படி பண்ணாங்கன்னு கேட்க, வயசானவர் சிரிச்சுக்கிட்டே, வேற எதுக்காக, அவர்கிட்ட இருக்க பணத்தை கொள்ள அடிக்கிறதுக்காக. அவரு பேரு ஆதி. பக்கத்துல இருந்த மரத்தை காமிச்சு அவரோட உடம்ப அந்த மரத்தடியில தான் புதைச்சிட்டாங்க. அவரு அப்படி சொன்ன உடனே காத்து பலமா வீச, காத்துல மரங்கள் வேகமா அசைய, இலைகள் எல்லாம் சலசலன்னு சத்தம் போடுது. அந்த சத்தத்தை கேட்கறதுக்கே பயங்கரமா இருக்கு. அப்ப அந்த பையன் அந்த கொள்ளையர்களை பத்தி எச்சரிக்கை பண்ணதுக்காக ரொம்ப நன்றின்னு சொல்றான். அதை கேட்ட அந்த வயசானவர் தலையை ஆட்டிக்கிட்டே கொள்ளையர்கள் இல்லைன்னு சொல்ல, அதை கேட்டு அதிர்ச்சியானவன் அப்போன்னு கேட்க, மறுபடியும் மரத்துல இருக்க இலைங்கெல்லாம் சத்தம் போட, அப்ப அந்த பெரியவர் ஆதியோட ஆவிய பத்தி சொன்ன. அவர் சொன்னதை கேட்ட அவனுக்கு கோவம் வந்துருது. என்ன இதெல்லாம் பைத்திய மாதிரி பேசுறீங்கன்னு கேக்குறான். அதுக்கு அந்த பெரியவர், ஆமா இல்லப்பா, அவனோட ஆவி இந்த ரோட்ல போற வர இளைஞர்களை நிறுத்தி அவனோட கதைய சொல்லுன்னு சொல்றாரு. அதை கேட்ட அந்த பையன் யோசிச்சுட்டு, இத பத்தி கிராமத்துல யாரும் பேசலையேன்னு கேக்குறான். அவங்களுக்கு தெரியாத விஷயத்த பத்தி எப்படி பேசுவாங்க, அப்புறம் என்ன ஆச்சுன்னு அவன் கேட்க, ஜீவா அவன் கதைய சொன்னதுக்கு அப்புறம் யார்கிட்ட அந்த கதைய சொன்னானோ அவங்களையும் கொன்னு அதே மரத்தடியில புதைச்சிரும்னு சொல்றாரு. அதை கேட்ட அந்த பையன் பயந்துகிட்டே ஏன்னு கேட்க, ஏன்னா ஜீவா பாக்குற பசங்க தான் அவனை கொன்னவங்கன்னு நினைக்கிறான். அதை கேட்ட அந்த பையன், ஒரு நிமிஷம், உங்களுக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்னு கேட்க, அதை கேட்ட அந்த வயசானவர் சிரிக்கிறாரு. அவர் சிரிப்பை பார்த்த அந்த பையனுக்கு காலெல்லாம் நடுங்குது. அந்த ஜீவா வேற யாரும் கிடையாது, அந்த வயசானவர் தான்.